Hello everyone, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்துல சேப்பங்கிழங்கு போட்டு அது ஃபுல்லா கவர் ஆற வரைக்கும் தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சு ஆன் பண்ண போறேன். சோ இது நல்லா வெந்ததும் நம்ம இத வந்து தோலை பீல் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்புல வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ண கிழங்கு தான், பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ளையா இருக்கும். ஸோ எனக்கு இந்த தடவை இந்த மாதிரி கிழங்கு கிடச்சிது. இது நல்லா வேகட்டும். இப்போது நான் ஏன் வந்து ப்ரெஷர் குக் பண்ணாமல் பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கிழங்கு வந்து பார்த்து வாங்கலைன்னா ஒரு விசில் விட்டால் கூட குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சா நீங்கள் அப்பப்போ நைஃபால் குத்தி பார்த்து வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருத்துது. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரைன் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலை பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது இப்போ ட்ரைன் ஆகட்டும் நல்லா. இதை வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். இதை நான் வந்து இப்போ தோல் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப குழைய விட்டுட்டிங்கன்னா கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 4-5 டீஸ்பூன்ஸ் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க. இப்போது அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை போட்டாச்சு. இது நல்லா ஈவனாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லாவே இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டாக எடுத்து கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயாச்சு. எண்ணெயும் அடியில் இருந்த எண்ணெயெல்லாம் இப்போது நல்லா ரோஸ்ட் ஆனதுனால இல்லை. இப்போ இந்த டைமில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உப்பு போட்டு கிளறி இறக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி நான் போட்டாச்சு. மஞ்சள் பொடி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கிளறி விடலாம். இதுவே நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மிளகா பொடி நான் போடுறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 டீஸ்பூன் போடலாம். இப்போது மிளகா பொடியும் போட்டு நல்லா கிளறியாச்சு. வேணும்னா நீங்கள் பெருங்காயம் போடலாம். இதில் வந்து நான் ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட போகிறேன். ஏன்னா அரிசி மாவு போட்டால் இன்னுமே கிறிஸ்பியாக வரும். இது ஆப்ஷனல், நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போடாமையும் அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அரிசி மாவு போட்டிருக்கேன்னா இன்னும் கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக போட்டால் இன்னும் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உப்பையும் போட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கிளறினதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இது வந்து மோர் குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு எல்லாருமே வாங்க மாட்டாங்க, பட் வாங்கி ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.